வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்ட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்பவே கம்மியான சர்வீஸ் சார்ஜஸில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான மெத்தடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 பேமெண்ட்டை வந்து கிரெடிட் கார்ட்லேருந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பே பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமான சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அவாய்ட் பண்ணி ரொம்பவே கம்மியான சர்வீஸ் சார்ஜஸில் நம்ம வந்துட்டு எப்படி 2 பில் வந்து பே பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. நான் கொடுக்குற அந்த ஆஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் உங்களுக்கு வந்துட்டு இன்வைட் கோட் வந்து கொடுக்குறேன். அந்த கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து இன்னுமே வந்து கம்மியாகும். பட் இந்த ஆஃபர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இன்வைட் கோட் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த இன்வைட் கோடை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது இந்த இன்வைட் கோட் யூஸ் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தரோட மொபைலில் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி அவங்க மொபைல்லேருந்து மறுபடியும் இந்த ஆஃபர் கோடை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த ஆஃபர் கோடு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இப்போ அதை வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா housing.com. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து இந்த இன்வைட் கோடை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து எஜுகேஷன் ஃபீ அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் இந்த ஒரு இன்வைட் கோடை யூஸ் பண்ணலாம். இன்வைட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா CCTP16. இந்த ஆஃபர் கோடை நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இன்னுமே அதிகமாக டிஸ்கவுண்ட் ஆகும். அதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்டை வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஆஃபர் கோடு அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் ஃபீயில் வந்து செலக்ட் பண்ணி அப்போது வந்து இந்த கோடை அப்ளை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அது வந்து அப்ளை ஆகும். இப்போ வந்து ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10,000 ரூபீஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு வந்து இந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்களோ அவங்களோட UPI ID அப்படி இல்லைனா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட IFSC கோடு, அவங்களோட நேம், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட UPI ஐடியை தான் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து UPI ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி வெரிஃபை அப்படின்னு வரும். அவங்களோட நேமும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த நேம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் அன் இன்வைட் கோட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்வைட் கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்வைட் கோடை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இதை வந்து அப்ளை கொடுத்ததுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸில் 93 ரூபா கிட்ட கம்மியாகுது. நம்ம வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது 180 ரூபீஸ் கிட்ட சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதில் 93 ரூபா நம்ம இந்த ஒரு இன்வைட் கோடை நம்ம என்ட்ரு பண்ணுறதுனால நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். அடுத்தது என்ன பண்ணுங்கள், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே 9,907 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில் இந்த இடத்துல ஷோ ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது ஷோ ஆகும். இதை செக் பண்ணிவிட்டு உங்களோட கார்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ எந்த கிரெடிட் கார்ட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து அந்த கார்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் நியூ கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட கார்டு டீட்டெயில் எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறது காமிக்கும். இப்போ அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய கார்டு டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நமக்கு வந்து 10,000 ரூபா நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா வெறும் 93 ரூபா மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான சர்வீஸ் சார்ஜஸில் உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். மற்ற நீங்கள் எந்த மெத்தடை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கம்மியான சர்வீஸ் சார்ஜஸில் நீங்கள் வந்துட்டு 2 பே அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த ஆஃபர் கோடை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 186 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஆகும். ஸோ அந்த ஆஃபர் கோடை என்ட்ரு பண்ணும்போது 50% டிஸ்கவுண்ட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இதில் வந்து ஆஃபர் கோட் அப்ளை ஆகலை அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் ஃபீயை செலக்ட் பண்ணி அதில் அந்த இன்வைட் கோடை என்ட்ரு பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு இது வந்து அப்ளைகபிள் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒன் டைம் இதை பண்ணி முடிச்சிட்டிங்க, இன்னொரு டைம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி அவங்க மூலமாக பண்ணுங்கள்.
அப்போ அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது இந்த ஆஃபர் கோடு வந்து அப்ளிகபிள் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான சர்வீஸ் சார்ஜஸில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்ட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே கம்மியான சார்ஜஸில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டிலேருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.